ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வினிபாலா. நேற்று வந்து கதை போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்க்காம இருக்கீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அப்பா அவங்களுக்கு வந்து ஒரு 2 குழந்தை இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு பொண்ணு ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பையன் ஒன்றும் இருந்திருக்காங்க. அந்த 2 பேரையுமே அந்த அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க அம்மா அப்பா 2 பேர் வீட்லேயுமே சேர்த்துக்கிறாமல் இருக்கிறனால இவங்க வந்து ஊரை விட்டு வெளியேறி வேறு ஊரில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் பிறந்தோன்னா கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் அவங்க 2 பேர்த்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது, அவங்க வந்து சொல்லலை. ஓகேயா. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலு ஓரளவு வளர்த்து ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு போயிடுச்சுங்க. அப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அப்பா வந்து ஒரு சின்ன வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் நல்லா படித்தவங்க தான். இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்களா, கொஞ்சம் பெருசாகிட்டதுனால இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மா வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஓகேவா. அப்போ வந்து நீ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து நீ ட்ரை பண்ணு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. நானும் வந்து ஏதாவது கிடைக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ வந்து பிள்ளைங்களை பற்றி கவலைப்படாமல் நீ படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அப்பா வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்போ அம்மா வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நைட்டு பகல் பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய தோல்விகள் தான். எழுதின ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தோல்வியாக தான் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து தன்னோட நம்பிக்கையை கைவிடாமல் திருப்பி என்ன பண்ணுறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே இன்னொரு சைடு அப்பாவும் என்ன பண்ணுறாரு, வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓரளவு அவரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அம்மாவும் பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்பாவும் பணம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 குழந்தைங்களும் அம்மாவும் அப்பாவும் படுற கஷ்டத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல. அப்போ கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இதோட அப்பாட்ட போய் இந்த குழந்தைங்க வந்து கேட்குறாங்க, ஏன்பா, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, நாம் வந்து பிறக்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்றது பெருசு கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம உழைப்பாலையும் நம்மளோட திறமையாலும் நம்ம வந்து மாற்றி காட்டணும். நம்ம எல்லாரையும் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கு அடுத்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்லாம் அப்பா என்ன பண்ணுறாரு, தன் பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு. நல்ல அறிவுரையாக பேசுகிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னே என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மாவும் வந்து அரசு பணியில் போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. அப்பாவும் சம்பாரித்து வீடு, காரு இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாரு. அப்போ அந்த ஊர்லேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடம்லாம் வாங்கி போட்டு தோட்டம் போட்டு எவ்வளோ அளவுக்கு அவரால் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாரு, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருது. ஓகே, நம்ம அம்மா அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் அவங்க என்ன பண்ண முடிஞ்சிச்சு, இவ்வளோ தூரத்துக்கு வளர முடிஞ்சிச்சு. அப்படின்னா நாமளும் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு டேலண்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுது, அதுகளுக்குள்ளேயே 2 பேருக்குள்ளேயும்
பேசிக்கிறாங்க. அதே போல் ஸ்கூல்லையும் 2 பேருமே நல்ல மார்க் எடுக்கிறாங்க. நல்ல நல்ல ஸ்கூல்லேயே வந்து டாப்பராக 2 பேருமே வர்றாங்க. உடனே இந்த இந்த சைடு இப்படி போயிட்டுருக்க, அங்கிட்டு தன்னோட அப்பா அம்மா இருக்காங்களே, இந்த அம்மா அப்பாவோட அப்பா அம்மா இருப்பாங்களே, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி, அவங்க வந்து அவங்கள வந்து அந்த ஊரில் அவங்க ஊரில் இருக்காங்க. அப்போ இவங்க அப்பாவும் அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்க வந்து ஏன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பா ஒரு ஆள் மட்டும்தான் அவங்க வீட்டில் வந்து. அப்போ அப்பாவும் வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணதுனால சேர்த்துக்கிறாம இருக்கவும் அவங்கள விட்டுட்டு அப்பா வந்து என்ன பண்ணிட்டார், இங்கே வெளியில் வந்து தங்கி இருந்துட்டார் இல்லையா. அப்போ அங்கே தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ண முடியல, வேலைக்கும் போக முடியல. அவங்க ரொம்ப வயசானதுனால தாத்தா வந்து படுத்த படுக்கையாயிட்டார். பாட்டி என்ன பண்ண முடியும், அங்கே பக்கத்தில் இருக்க வீட்டுகளில் வந்து பாத்திரம் அந்த மாதிரி கழுவிட்டு வர்றதை வச்சு தான் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தாத்தாவுக்கு வந்து தெரிய வருது, நம்ம மகன் வந்து என்ன தான் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த அப்பாவுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரே இதாக இருக்குது, நம்ம அம்மா அப்பாவை வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளேயும் என்ன பண்ணுது, அப்படியே அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுது, இப்படியே லைஃபு ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபேமிலியாக வந்து நம்ம வந்து ஒரு டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, பசங்களுக்கு வந்து லீவ் விட்ட உடனே நம்ம வந்து டூருக்கு போய்க்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவெடுத்து வச்சுருக்காங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கும் லீவ் வருது. இவங்க வந்து இப்போ என்னென்னா ஃபேமிலியாக டூருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு காரில் எல்லோரும் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. அந்த தோட்டம் வீடுகளெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும், நாங்கள் வந்து டூர் போகிறோம், பாப்பாவும் தம்பியும் ஆசைப்படுறாங்க, அதனால் அப்படியே போயிட்டு வந்துடும், நீங்கள் வந்து தோட்டம் வீடு இதுகளெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ போகிற வழியிலலாம் அந்த புல்வெளி எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எல்லோரும் ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா இன்ஜின் வந்து எரிஞ்சு போயிருக்கு. அப்போ சரி நம்ம வந்து இந்த பக்கத்தில் ஏதாவது ஊர் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஹெல்ப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ இங்கே தான் ட்விஸ்ட் என்னென்னா, கார் வந்து நின்ற இடம் எந்த இடம் அப்படின்னா, அந்த அப்பா அம்மா இருக்காங்கள அவங்களோட ஊர், ஓகேங்களா. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரி இந்த ஊர் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஐயோ இது நம்ம ஊர் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், அப்பா வாங்க நம்ம ஊருக்குள்ளே போய் யார்கிட்டாவது ஹெல்ப் கேட்போம், கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, வாங்க உள்ளே போய் கேட்டால் தானே நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அம்மா அப்பாட்ட சொல்லி வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மாவும் வந்து இல்லை வேண்டாம், நம்ம வந்து வேறு ஏதாவது யோசிக்கலாம், வேறு ஏதாவது ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான், ஏன் 2 பேருமே இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறீங்க, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இல்லைப்பா இதுதான் வந்து நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்த ஊர், அம்மாவும் நானும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்படியே நீங்கள் எங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே கிடையாது, அப்போ பாட்டி தாத்தாலாம் இருக்காங்களா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறான். இருக்காங்கப்பா, ஆனால் நாங்கள் வந்து 2 பேருமே லவ் மேரேஜ் ஆகி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பையன் வந்து என்ன சொல்கிறான், அப்பா நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும் அது வந்து இது வந்து ரொம்ப பெரிய தப்புப்பா, நீங்கள் வந்து தாத்தாவையும் பாட்டியும் விட்டுட்டு
வீட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடாது. அவங்களே தப்பாகவே பேசியிருந்தாலும் நீங்கள் இந்த ஊர்லேயே இருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தாத்தாவும் பாட்டியும் பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். உடனே அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம மயம் வந்து சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சே, இருந்தாலும் நம்மளும் அம்மா அப்பாவை இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ஊருக்குள்ளே போகிறாங்க. அப்போ போனால் இவங்க வீடு வருது. இவங்க வீட்டை பார்த்தா ரொம்ப எப்படி சொல்கிறது, பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. வீடு வந்து அங்கங்கே சேதமாகி இருக்குது. அதை வந்து சரி பண்ணாமலே இருக்குது. அப்போ உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும், அப்பா வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். அம்மா வந்து அவ பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப மோசமாக கிழிஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு அதை உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை இவருக்கு பார்த்த உடனே அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே அழுகிறாரு. அதோட அந்த அவங்க பாட்டி வந்து யாருப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கல, அப்பா வந்து அவங்க பாட்டி காலில் விழுந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி அழுகிறாரு. உடனே தாத்தா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அப்பா எப்போயாவது வந்தே அப்பா நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா, உன்னை வந்து நீ லவ் பண்ணின்றோம்னு சொன்னாலும் நாங்கள் வந்து அதை சேர்த்துருந்துருக்கணும், நீனு எங்களை விட்டுட்டு போயிட்டேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அப்புறம் அந்த பசங்களை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, இது யார் பேத்தி பேரனுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவரும் வந்து நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, நான் வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதோட அவங்க 2 பேரையுமே என்ன பண்ணுறாரு, அவங்களோடையே சேர்ந்து அந்த கார்லேயே கூட்டிகிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வீட்டில் வந்து அவங்க 2 பேரையும் அவங்க வந்து ரொம்ப பாசமாகவும் பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்படித்தான் லைஃப்ன்றது வந்து சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாருமே யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. நம்ம வந்து பேரண்ட்ஸ் என்ன தப்பு செஞ்சாலும் நாம் விட்டு கொடுத்து போயிடணும். அதே மாதிரி பேரண்ட்ஸு வந்து பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க மேக்ஸிமம் அது வந்து செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பிள்ளைங்க வந்து பெற்றவங்கள வந்து எப்பயுமே என்ன பண்ணணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. அது வந்து ரொம்ப பாவமான ஒரு செயல். ஓகேங்களா. இந்த கதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. பாய். மீண்டும் சந்திக்கலாம்.